நமக்கு மட்டும் ஏன் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு? ஒருவேளை இது தேஜாவா இருக்குமா? இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. தண்ணி பாட்டில் எடுக்கும். யார் அந்த ராவுத்தர்? சார், நீங்கள் இந்த ஊருக்கு புதுசு. ராவுத்தரை பொதுவாகவே பொது இடத்தெல்லாம் பார்க்க முடியாது. அவனை பற்றி விசாரித்ததில் அவன் ஒரு சைக்கோ சார். கருணையே இல்லாமல் நிறைய சம்பவம் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் அதிகமாக இருக்கிறதே அவனோட பழைய மில்லில் தான். அவ்வளோ சீக்கிரமாலாம் அந்த இடத்த யாரும் நெருங்க முடியாது. அவன் எந்த ஒரு சம்பவம் நடத்தினாலும் ஒரு 4 பேர் வச்சுருக்கான். அந்த 4 பேரை வச்சு தான் மொத்த ஊரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். இந்த கூட்டத்தில் அவன் நம்புறது தாஸ். அவன் தான் அவனுக்கு எல்லாமே. 2வது சேவியர், 3வது டேவிட். ஆனால் அவனை எல்லா சம்பவத்துலையும் பார்க்க முடியாது. 4வது செல்லா. ராவுத்தரோட மொத்த கணக்கு வழக்கையும் அவன் தான் பார்த்துட்ருக்கான். அந்த பணம் காணாமல் போன அன்னைக்கு அவன் கூட இருந்த ஒருத்தனை அவன் கொடூரமாக கொலை பண்ணான். மண்டை பொழந்துருச்சா? இந்த மூளை தானே எனக்கு துரோகம் பண்ண சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஏகப்பட்ட கொலை. எவன் தாயே அந்த பணத்தை எடுத்திருப்பான்? என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்துச்சுன்னா தாஸ் பணத்தை வாங்க இப்போ இங்கே வரணும். தாஸ் வர்றதுக்கு முன்னால் நானே பணத்தை கொண்டு போய் கொடுக்குறேன். டேய், நான் செட்டில்மெண்ட் பண்ண வந்திருக்கேன். வச்சுட்டு கிளம்பு. என்னடா இது? யார் தந்தா? டேய், வண்டி எடுறா. டேவிட் வர சொல்லு. கதவு தட்டுறா. பணத்தை எங்கடா? கேட்டுக்கிட்டே இருக்க, சொல்றா. போய் தேடுங்கடா. எந்திரிச்ச சொருகிடுவேன். பணம் கிடைக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கணும், இல்ல உசுர விட்டுருவேன். உன்னால ராவுத்தர் ஒரு நல்ல விசுவாசியை கொண்டுட்டான். அதுக்கு பழித்திக்க வேணாம். அதனால நீயும் அவனோட போய் சேர்றா. பொருளிடுறா.
தேஜாவோ இல்லை. உன்னால ராவுத்தர் ஒரு நல்ல விசுவாசியை கொண்டுட்டான். அப்போ நாளைக்கு என்னால் ஒருத்தன் சாக போகிறான். அவனை தூக்குறோம். பணத்தையும் காணோம், பணத்தை வச்சவனையும் காணோம். இங்க இருந்து எல்லாரும் என்ன மயிர புடிங்கிட்டா இருக்கீங்க? எனக்கு என் பணம் வேணும். டேய், அவன் கிடைச்சானா? இங்க என்ன புடிங்கிட்டா இருக்கீங்க? போய் தேடுங்கடா. சொல்லு. தாஸ், நம்ம தேடிட்டு இருக்க ஆள் என் லிமிட்டில் தான் இருக்கான். சொல்லு, தூக்கிறவா? அவனை உன் லிமிட்லேயே வச்சுக்க. நான் வரேன். டேய், சொல்லு. பணத்தங்க. எனக்கு தெரியாது. சொன்ன இடத்த தான் நான் பணத்தை வச்சேன். அப்புறம் எதுக்குடா ஊரை விட்டு ஓட்டினேன்? அவன் தான் சொன்னான், இங்க இருந்தா நீங்க என்ன கொண்டுடுவீங்க. யார்? டேய் டேய், இருக்கியா? உனக்கு தான் நடக்க போறதெல்லாம் முன்னாடியே தெரியுமே. இப்ப சொல்லு, உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தவா, இல்ல கல்ல கட்டி கடல்ல இறக்கவா, இல்ல கத்திய வச்சு கர்ற கர்றன்னு அறுக்கவா? நீயே சொல்லு. கத்திய வச்சு கர்ற கர்றன்னு அறுக்கவா? நீயே சொல்லு. என்னை விட்டுரு தாஸ். பணத்தை எடுத்துட்டு ஆட்டமா காட்டுற? நான் சொல்றத கேளு. சொல்லு. பணத்தை 50-50 ஷேர் எடுத்துக்கலாம். யார் பணத்தை யாரா ஷேர் எடுக்கணும்? நான் சொல்றத கேட்டா நீ ராவுத்தர் ஆகலாம். பணமும் உனக்கு, மொத்த ஜில்லாவும் உனக்கு. நான் சொல்றத கேட்டா அது நடக்கும். ராவுத்தரை முடிச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த கத்தி ராவுத்தர் சொல்ல கேட்டுச்சு. இனிமே ஏன் சொல்ல கேட்கும்? ராவுத்தர் செத்துட்டான். தாஸ், இனிமே இங்க எல்லாமே நான் தான். நான் சொல்றது மட்டும் தான் நடக்கணும்.
நாளைக்கு ராவுத்தரோட பணம் கை மாறுது. அதை நான் எடுத்து வைக்க போகிற இடம் கோட் 11. அதை நீ எப்படியாச்சும் எடுத்துரு. ராவுத்தர்கிட்ட மாட்டினோம், நம்ம லைஃப் காலி. மாட்டலைன்னா நம்ம லைஃப் செட்டில். எனக்கு ஒரு கன்று வேணும். கண்ணா எதுக்கு? வேணும். சரி, செட் பண்ணுறேன். அந்த சம்பவத்தை நினைக்கும் போது இப்போ கூட என் ஈரக்குள்ள நடுங்க. போட்டோம்னா எப்படி பணத்தை மாற்றணும்னு யோசி. தம்மு ஸ்மெல் அடிக்குதா? சேவியர், என்ன ஆளே பார்க்க முடியல? இது யாரு? ஆளு பார்க்க புதுசா இருக்கு. டேய், ராவுத்தரை இந்த ஆசையும் போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? அவனுக்கு அப்பனும் ஒருத்தர் இருக்கான். இந்த கதையை உருவாக்குனதே அவன்தான்.